என் இதய தெய்வமே என்னிலெழுந்து வா, என் இதய தெய்வமே என்னிலெழுந்து வா, உம்முறவை எண்ணியே உள்ளமெங்குதே, உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னிலெழுந்து வா. அன்னைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம், அறவழியில் நடத்தும் தந்தை அன்பு மழியலாம், அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம், அறவழியில் நடத்தும் தந்தை அன்பு மழியலாம். ஆனால் இயேசுவே உம் அன்பு களிவுண்டோ, ஆனால் இயேசுவே உம் அன்பிற் களிவுண்டோ, ஏனினிய அன்பே எழுந்து வா, ஏனினிய அன்பே எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னிலெழுந்து வா. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பல உண்டு, தன்னலமே ஒருவடுத்து உலவும் நட்புண்டு, வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பல உண்டு, தன்னலமே ஒருவடுத்து உலவும் நட்புண்டு, ஆனால் இயேசுவே நல் நண்பன் நீ என்றோ, ஆனால் இயேசுவே நல் நண்பன் நீ என்றோ, ஏனினிய நண்பா எழுந்து வா, ஏனினிய நண்பா எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னிலெழுந்து வா. அன்பின் வடிவாய், ஆறுதலின் தேவனாய், இரக்கத்தின் உறைவிடமாய், வழிகாட்டலின் தந்தையாய், அரவணைக்கின்ற அன்னையாய், எம் நடுவிலே வீற்றிருக்கின்ற நற்கருணை நாதா சோத்திரம். செந்தமிழே, தேன்மொழியே,
நீதியின் சுடராய் ஒளிபவனே சோத்திரம். இளம் தென்றலின் இறை மகனே, இரக்கத்தின் பேரொளியே, இருள் அகற்றுகின்ற இருபகரனே, எம் குறை போக்க எழுந்து வாராய். இனிமையானவாம், இயற்கையானவாம், செழுமையானவா, உள்ளத்தின் ஆழத்தின் உறைவவா, எம் வாழ்விலே இரண்டர கலந்திடவா. ஒளி வீசுகின்ற நிலவே, அருள் சொலிகின்ற நற்கருணை ஆண்டவரே, மனம் வீசுகின்ற நறுமணமே இயேசு ராஜாவே, குறையாத வளமும் நிறையாத வாழ்வும் நிதம் தந்து காக்கின்ற திரியேக நாதாம். இவ்வேளையிலே மண்டியிடுகிறோம் உம் பிள்ளைகள் உம் பாதம். வாழ்விலே புன்னகை பூமியிலே பூத்திட புதுமைகள் பல புரிகின்ற தண்டிகரில்லா தங்கு தலைவனே, தரணியிலே வாழ்கின்ற பிள்ளைகள் நாம் தாழ் பணிந்து உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, நீதானும் வாழ்வினுடைய ஊற்றும் மையமும் என்பதை மறந்து காலத்தை போக்கிவிட்டோம். நீர்க்குமிழிகள் உம்மை என நம்பி ஏமாற்றம் அடைந்து விட்டோம். அழிவுறுகின்ற உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆன்மாவை பாவத்திற்கு உள்ளாக்கியுள்ளோம். சுயநலமே சுதந்திரம் என்று எண்ணி உறவுகளை வெறுத்து பாவ வாழ்வுக்குள்ளே நுழைந்து விட்டோம். கலாச்சாரம் என்கின்ற போர்வைக்குள்ளே சிக்கி சமுதாயத்தை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறோம். குடிவெறிக்கும் காமவெறிக்கும் குடும்பத்தை சீரழிக்கின்றோம். வயிற்று பசிக்காக உழைத்து பட்டினியால் வாடுகின்றோம். மீளா துயரிலே நிம்மதியின்றி அமைதியின்றி அங்கலாய்த்த மக்களாக ஏதிலிகளாக அலைந்து திரிகிறோம். நற்கருணை ஆண்டவரே, அரசியல் பேசி அரக்கர்களாக மாறுகின்றோம். காணாமல் போன உறவுகளை தேடி நிம்மதியன்று அலைந்து திரிகின்றோம். தான் தோன்றித்தனமான வாழ்க்கையிலே திரிகின்ற இளைஞர் யுவதிகளை ஏதிலிகளாக நடமாடுகின்ற நடை பிணங்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். தொற்று நோய்களுக்கு அகப்பட்டு நோயினாலே துன்பப்பட்டு அவதியுற்று கொண்டிருக்கிறோம். சிறப்பாக கொரோனா தொற்று நோய்களுக்குள்ளே உள்ளாகி நாளுக்கு நாள் தொற்றுக்குள்ளாகின்றவர்களுடைய தொகை அதிகரித்து நாளுக்கு நாள் மரணிக்கின்றவர்களுடைய தொகைகள் அதிகரித்து செல்லுகின்ற இந்த வேளையிலே உம் பாதம் சரணடைகிறோம். உம் பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் தேடி வருகின்ற மக்களுக்கு அருளங்கி அருள் புரிகின்ற நற்கருணை ஆண்டவரே, இருளின் பிடியிலே சிக்கி தவிக்கிற கொள்ளை நோய்களுக்குள்ளே சிக்கி தவிக்கின்ற எம் மக்களுக்கு வெடிவெள்ளியாக எழுந்து வாரும் நற்கருணை ஆண்டவரே. ஏக்கங்கள் நிறைந்த, கவலைகள் நிறைந்த, துன்பங்கள் நிறைந்த, மன நோய்கள் நிறைந்த, மன வேதனைகளோடு எம் வாழ்வை கண்ணோக்கி பாரும் ஐயா. அமைதியின்றி அலைகின்ற எமக்கு ஆறுதல் தர விரைந்து வாரும் நற்கருணை ஆண்டவரே. அல்லலுகின்ற எம் மக்களுக்கு ஆறுதலின் தேவனாக எம் மத்தியிலே விரைந்து வாரும் ஆண்டவரே. உம்மை நம்பியவர்களாக, உம்மிலே முழுமையான விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிற எங்கள் மக்கள் மேல் இரக்கம் கொள்ளும் ஐயா. இரண்டையும் வாழ்விலே ஒளி வீச விரைந்து வாரும் ஐயா.
எம் நடுவிலே உயிருள்ள தேவனாக நீர் வீற்றிருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, கண்ணீரோடும் கவலைகளோடும் இருக்கிற பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். எமக்கு மகிழ்ச்சி நிறைந்த மன நிம்மதி நிறைந்த வாழ்வை அளித்திட விரைந்து வாரும் அப்பா. பாவ வாழ்வை நாங்கள் ஒவ்வொருவரும் களைந்து புண்ணிய வாழ்வில் வழியிலே நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்தும் அப்பா. காணாமல் போன உறவுகளை தேடி ஏழைகளாக தவிக்கின்ற எமக்கு ஆறுதலாக இளம் தென்றலின் தேவனாக விரைந்து வாரும் அப்பா. கொரோனாவுக்குள்ளே அகப்பட்டு கொண்டிருக்கிற நாங்கள் செத்து மடியாமல் எமக்கு உயிர் பிச்சை தந்து எம்மை தொடர்ந்தும் இந்த உலகத்திலே வாழ எமக்கு அனுமதி தாரும் ஐயா. அன்பின் நற்கருணை ஆண்டவரே, செய்வதறியாது தவிக்கிற உம் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஐயா. எம் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்தருளும் ஆண்டியா. பாதுகாத்து வழி நடத்துகின்றதுவனே, நற்கருணை ஆண்டவரே, தேடி வருகின்ற விடியலாக எம் உள்ளங்கள் ஏக்கங்கள் ஏமாற்றங்கள் கலக்கங்கள் கவலைகள் சோகங்கள் சோர்வுகள் எல்லாம் நீக்குகின்ற ஆண்டவரே, வாழ்வும் வளமும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நம்பிக்கையும் நற்சுகமும் பரிவும் பண்பாடும் ஒழுக்கமும் ஒற்றுமையும் சுகமும் நிம்மதியும் நிறைந்த ஒளிமயமான வாழ்வை எமக்கு தாரும் ஐயா, தாரும் ஐயா. உம் பிள்ளைகள் நாம் உம்மிடம் கையேந்தி நிற்கிறோம். எம் குறையை தீர்த்து எமக்கு வளமான வாழ்வை காட்ட விரைந்து வாரும் ஐயா, விரைந்து வாரும். ஆமென், ஆமென். அன்பிக்க சகோதரங்களே, நற்கருணை ஆண்டவர் எம் மத்தியிலே பிரசன்னமாக எழுந்தருளி இருக்கிறார். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், வார்த்தை மாறாத தேவனாக எம் மத்தியிலே முழுமையான மனிதனாக முழுமையான இறைவனாக பிரசன்னமாக இருக்கிறார். இந்த ஆண்டவரை எங்களுடைய அக கண்களினாலே உற்று நோக்குவோம். இந்த ஆண்டவருடைய இதயத்துக்குள்ளே எம்மையும் ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையில இந்த நற்கருணை ஆண்டவர் எம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், எம்மை பராமரித்து கொண்டிருக்கிறார், எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற இந்த நிலையை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாளும் பொழுதும் பசியினாலே வாடுகிற பொழுது எனக்கு உணவு தந்து என்னை பராமரித்து கொண்டிருக்கிறார். கொடிய தொற்று நோய்களுக்குள் நாங்கள் அகப்படாதபடிக்கு கண்ணை எமை காப்பது போல எம் கரம் பிடித்து எம்மை வழி நடத்தி வருகின்றார் இந்த நற்கருணை ஆண்டவர். அந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே இருத்தி போற்றி புகழுவோம். மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற இந்த ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையுடைய வாழ்விலும் ஏதோ ஒரு வழியிலே எம்மை கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நிலையை உணர்ந்து கொள்ளவோம், அவற்றுக்காக நன்றி செலுத்துவோம், அவரை புகழ்ந்து பாடுவோம், புகழ்ந்து ஏற்றுவோம். எங்களை எல்லாம் அளப்பரிய முறையிலே அன்பு செய்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், எம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறவர் இந்த நல்ல தேவனை எம் மத்தியிலே உள்ளங்களிலே எழுந்தேற்றம் செய்து புகழ்ந்து பாடுவோம். போற்றி போற்றி இயேசுவே போற்றி, போற்றி போற்றி இயேசுவே போற்றி, போற்றி
போற்றி போற்றி போற்றி இயேசுவே போற்றி மூவுலகை தாங்குகின்ற முன்னவனி முப்பொழுது முறையே ஏற்றி முறையே ஏற்றி தெய்வுலகை தேடுகின்ற தெய்வ மக்கள் தேவருடன் மகிழ்வே ஏற்றி மகிழ்வே ஏற்றி போற்றி போற்றி இயேசுவே போற்றி 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 இயேசுவே போற்றி செல்கின்றேன் சுடர் வீசும் சுந்தரணி நற்செய்தி வசனம் வாழ்த்தி வசனம் வாழ்த்தி வெல்கின்றேன் சிறை வாழ்வை சிதறடித்த சின்னமென வாழ்த்தி சிலுவை வாழ்த்தி போற்றி போற்றி இயேசுவே போற்றி 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 இயேசுவே போற்றி எங்கனமிலங்குகின்ற இறை நாம இனிமை மிகு பெருமை சாற்றி பெருமை சாற்றி மங்களமாய் மலர்ந்தளட்டும் மறை வாழ்வில் மாறுவில்லா மகிமை சாற்றி மகிமை சாற்றி போற்றி போற்றி இயேசுவே போற்றி 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 இயேசுவே போற்றி செய்கின்றேன் சேவையுந்தன் சீர்மிகுந்த சிறப்பான அடிகள் போற்றி அடிகள் போற்றி உய்கின்றேன் உணர்கின்றேன் உயிர் காக்கு முத்தமனுன் அருளே போற்றி அருளே போற்றி 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 இயேசுவே போற்றி 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 இயேசுவே போற்றி 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 இயேசுவே போற்றி 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 இயேசுவே போற்றி. அளவு கடந்து அன்பு கொண்ட தூய உன்னதமான ஆண்டவர் இயேசுவினுடைய உன்னத பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து இந்த பகலவன் தொலைக்காட்சியினூடாக ஆண்டவருடைய ஆசீரை வேண்டி நிற்கின்ற நாங்கள் ஆண்டவர் இயேசுவை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அனுபவித்த ஒவ்வொரு நொடிப்பொழுதினையும் நாங்கள் அறிந்தவர்களாக அவரின் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைத்தனத்தையும் நினைந்தவர்களாக அவரை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி கூறி அவரை ஆசித்து நிற்கின்ற இந்த வேளையிலே அவருடைய அந்த பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய ஆசீரை பெறுவதற்கு நான் தகுதியுடையவனா என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் தூய உள்ளத்தோடு இருக்கின்ற பொழுதுதான் அவருடைய ஆசீரங்களுக்கு நிறைவாக கிடைக்கின்றது. அந்த அற்புதம் நிறைந்த ஆண்டவருடைய உன்னத பிரசன்னத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது
எங்களுடைய கடந்த வாழ்க்கையை பற்றி சற்று நேரம் சிந்திப்போம். எங்களுக்கு எத்தனை தடவைகள், பல சந்தர்ப்பங்கள் ஆண்டவரை நோக்கி வருகின்ற பொழுது, கிடைக்கப்பெற்ற பொழுது, அவருடைய உன்னத திருப்பலியிலே கலந்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்த பொழுதும் நாங்கள் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே எங்களுடைய சுகப்போகங்களுக்காக அவற்றை தட்டி கழித்திருக்கின்றோம். அத்தகைய நேரங்களை நினைத்து கொள்வோம். குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது இப்பொழுதுதான் அந்த ஆண்டவருடைய உன்னத பிரசன்னத்தை உணர்ந்து கொள்கின்றோம். இப்பொழுதுதான் நாங்கள் கடந்த கால வாழ்க்கையிலே எத்தனை சந்தர்ப்பங்களை தவற விட்டிருக்கின்றோம் என்று நினைத்து கொள்கின்றோம். ஆகவே இத்தகைய தன்மையிலே ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் செய்த ஒவ்வொரு குறை குற்றத்தையும் நினைத்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். நிச்சயமாக மன்னிக்கின்ற அந்த தகப்பன் எங்களை மன்னிப்பார் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு அவரிடம் எங்களுடைய எந்த குறை குற்றத்தையும் மறைக்காது ஒப்பு கொடுப்போம். எங்களிலே பாவமே செய்யவில்லை என்று சொல்கிறவன் பொய்யன் என புனித பவுல் கூறுகின்றார். ஆகவே எங்களுடைய இந்த ஆண்டவருடைய உன்னத பிரசன்னத்தில் இருக்கின்ற நாங்கள் எங்களுடைய கடந்த வாழ்க்கையிலே நாங்கள் செய்த ஒவ்வொரு குற்றத்தையும் நினைக்கின்ற பொழுது, சிறப்பாக இந்த காலகட்டத்திலே நாங்கள் எந்தளவுக்கு எங்களுடைய சுயநலப்போக்கோடு வாழ்கின்றோம், நாங்கள் எந்தளவுக்கு அலட்சியமாக வாழ்ந்து எங்களூடாக பலருக்கு இந்த வருத்தத்தை பரப்பி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுக்கு என்று விதிக்கப்படுகின்ற விதிமுறைகளை ஒழுங்காக பயன்படுத்தாமல் இருந்திருக்கின்றோம். இன்னுமாக நாங்கள் எங்களுடைய சுயநல போக்குக்காக எங்களுக்கே எல்லாம் வேணுமென்று நினைத்து மற்றவர்களை பற்றி சிந்திக்காது வாழ்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நினைத்து கொள்வோம். இன்னுமாக இந்த வாய்ப்பு கிடைக்காத மக்களுடைய பாவங்களும் மன்னிக்கும்படியாக அவர்களையும் இந்த ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து செபிப்போம். சிறப்பாக இந்த கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி வருத்தமுற்றிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளியையும் நினைத்து அவருடைய கண்கள், கால்கள், காதுகள், மனங்கள், இதயங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்டு தொடப்பட்டு அவர்கள் மிக விரைவிலே குணம் பெறும்படியாக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இன்னுமாக தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது, எங்களுக்கென்று உறவு இல்லாது இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு எங்களோடு உடன் இருக்கின்றார், அவர் எங்களை பலப்படுத்துகின்றார் என்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். தாவீது அரசன் மாபெரும் தவறை புரிந்தாலும் அவன் ஈட்டிலே தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கின்ற பொழுது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார். மனிதன் தவறு விடுகின்ற பொழுது அவன் மிருகமாக மாறுகின்றான். ஆனால் அந்த தவறை தான் செய்ததென்று உணர்கின்ற பொழுதுதான் அவன் மனிதனாக மாறுகின்றார். அந்த தவறை உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த தவறிலிருந்து விடுபடுவதற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அவன் ஒரு புனிதனாகின்றான் என்று நாங்கள் அறிய கேட்கின்றோம். ஒரு காட்டாறானது எவ்வளவுக்கு வேகமாக அடித்து செல்கின்றதோ, அதாவது மரக்குற்றிகளை கூட அது இழுத்து செல்கின்றது. ஆனால் அந்த காட்டாற்றிலும் கூட ஒரு சிறிய மீன் ஒன்று எதிர்நீச்சல் போட்டு வெற்றி அடைகின்றது. அவ்வாறே புயல் காற்றிலும் பாரிய விமானங்கள் அடிபட்டு வீழ்கின்ற பொழுதும் சிறிய சிட்டுக்குருவி எதிர்நீச்சல் போட்டு பறந்து வெற்றி கொள்கிறது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு சவால்களையும், ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பெரிதாக நினைக்காது, நாங்கள் செய்த ஒவ்வொரு குறை குற்றங்களையும் நாங்கள் அவற்றுக்குள்ளே இருந்து மூழ்கி கொண்டிருக்காது, ஆண்டவர் மன்னிப்பார் என்று எங்களுடைய மன்னிக்கும் தந்தை எங்களை தொடர்ந்தும் மன்னித்து தன்னுடைய இரக்கத்தை பொழிவார் என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த வேளையிலே பின்வரும் பஜனை ஊடாக ஆண்டவரிடம் நாங்கள் செய்த ஒவ்வொரு குறை குற்றத்தை நினைத்து மன்னிப்பு வேண்டுவோம். நிச்சயமாக ஆண்டவர் மன்னிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலின் ஊடாக, பஜனையின் ஊடாக நாங்கள் ஆண்டவரை போற்றி பாடுவதோடு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பயணிக்கின்ற பொழுது எங்களை ஆதரிக்கின்றவர்களை விட எதிர்ப்பவர்கள்தான் அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வோம். பாராட்டுகின்றவர்களை விட விமர்சிப்பவர்கள்தான் அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வோம்.
அன்பு செய்பவர்களை விட பகையை மூட்டுகின்றவர்கள்தான் அதிகம் என்பதை உணர்ந்து கொண்டு இன்னுமாக சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை விடுத்து சண்டையை மூட்டுபவர்களாகவும் உண்மையிலேயே உழைக்கின்றவர்களை விட ஏமாற்றி பிழைக்கின்றவர்கள் எங்களுடைய சமூகத்திலே அதிகமாகவும் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய இயல்பான வாழ்க்கையிலிருந்து நாங்கள் நடிக்காது, ஆண்டவர் முன் எதையுமே நாங்கள் மறைக்க முடியாது என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொரு பாவத்தை நினைத்து மன்னிப்பு வேண்டுவோம். தொடுமென் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தொடுமென் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தொடுமென் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடுமென் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடுமென் ஆண்டவரே, தொடுமென் வாழ்வினையே, இயேசுவேயும் மை போல் என்னை மாற்றுமே. தொடுமென் ஆண்டவரே, தொடுமென் வாழ்வினையே, இயேசுவேயும் மை போல் என்னை மாற்றுமே. தொடுமென் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே, இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடுமென் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே, இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடுமென் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே, இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடுமென் உடலினையே
வாழ்வினையே இயேசுவேயும் மை போல் என்னை மாற்றுமே தொடுமின் ஆண்டவரே பாதத்தில் வைத்து செபிக்கிறோம். எங்களுடைய நோயிலிருந்து நாங்கள் விடுபட எங்களுடைய வாழ்க்கையில நீர்தாமே தொடர்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உடல் உயிர் நாளங்கள் எல்லாம் நீர்தாமே ஆட்கொண்டுள்ள ஆண்டவரே. தொடுமென் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே தொடுமென் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே தொடுமென் இதயத்தையே அன்பு பெருக வேண்டுமே இயேசுவே அன்பு பெருக வேண்டுமே தொடுமென் இதயத்தையே அன்பு பெருக வேண்டுமே இயேசுவே அன்பு பெருக வேண்டுமே. ஆண்டவர் இயேசுவினுடைய அளவு கடந்த இரக்கத்தை அவருடைய மன்னிப்பினூடாக சுவைத்து வேண்டிக் கொண்டு நிற்கின்ற நாங்கள் எங்களுடைய கண்கள், காதுகள், மனம், இதயம், ஆன்மா அனைத்துமே ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்வோம். அந்த உன்னதம் நிறைந்த ஆண்டவருடைய இரக்கம் எங்களோடு தொடர்ந்தும் இருக்கவும், நாங்கள் இனியும் பாவம் செய்யாதவர்களாக இருக்கவும் ஆண்டவர் தாம் எங்களோடு தொடர்ந்து பயணிக்கும்படியாக மன்றாடுவோம். இன்னுமாக நாங்கள் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வியாதிகள், நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஏக்கங்கள், வடுக்கள், தாக்கங்கள் அனைத்தையும் ஆண்டவர் தாமை களையும்படியாக மன்றாடுவோம். அந்த அன்பின் ஆண்டவர் எங்களை என்றுமே அன்பு செய்கின்றார். அவருடைய அன்புக்கு ஈடு இணையற்ற அன்பாக இருக்கின்றது. ஆகவே அத்தகைய அன்பிலே தொடர்ந்து நிலைத்திருந்தவர்களாக அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற இருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே அவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆண்டவர் என்ன கூற இருக்கின்றார் என்பதை அவருடைய வார்த்தைகளுக்கு மிகவும் பக்தியாக அமர்ந்திருந்து செவிமடுப்போம். திருப்பாடல் 20 பார்த்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை இறங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடிய நாங்கள் நம்முடைய பாவ வாழ்க்கை மட்டிலே கரிசனையாயிருந்து அதை விலத்த முயற்சி செய்கின்ற நாங்கள், பாவ மன்னிப்பு பெறுகின்ற நாங்கள்
இந்த நேரத்திலே ஆண்டவருடைய நம்பிக்கை தருகின்ற இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து பார்ப்போம். நாயின் ஊர். ஆண்டவர் அந்த ஊரின் வாசலிலே வருகின்ற பொழுது அங்கே இறந்த ஒருவரை அவர்கள் உடல் வைக்கிற சுமக்குகின்ற அந்த பாயிலே வைத்து தூக்கி கொண்டு வருகின்றார்கள். ஆண்டவர் ஊருக்குள்ளே செல்லாமல் வெளியால் இருந்தே அவருடைய துன்பத்தை கண்டுகொள்கிறார். இதனுடைய அடையாளம், ஆண்டவர் நம்முடைய துன்பங்கள் துயரங்களை அதன் ஆரம்ப கட்டத்திலே புரிந்து கொள்ளுகிறார். தூரத்தில் இருந்தே அவர் புரிந்து கொள்ளுகிறார். தூரத்திலே இருந்து புரிந்து கொள்ளுகின்ற ஆண்டவர் தூரத்திலே இருக்காமல் அருகிலே வருகிறார், தொடவும் செய்கிறார், உயிரும் கொடுக்கிறார். இந்த நைனூர் அக்கால இஸ்ராயல் நாட்டிலே இருந்த ஒரு சாதாரண கிராமம். இந்த கிராமம் ஆண்டவருடைய வருகையாலும் இறந்து போன இந்த சகோதரனுடைய அந்த நிகழ்வாலும் முக்கியம் பெறுகிறது. இன்று அனைவருக்கும் தெரிந்த ஒரு கிராமமாகவும் மாறி இருக்கிறது. அதற்கு காரணம் ஆண்டவருடைய இரக்கம் அந்த நைன் ஊர் வாசலுக்கு வந்ததுதான். இந்த நைன் ஊரை போலே தான் இன்று முழு உலகமும் காட்சி கொடுக்கிறது. எல்லா இடங்களிலும் மரண கோலங்களும் அவலங்களும் இறந்த சடலங்களும். இந்தியாவிலே நடப்பதை நாங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்தால், இங்கே நைன் ஊரின் வாசலிலே இறந்தவரை பாடையிலே தூக்கி கொண்டு வருகின்ற அதே காட்சி இன்று இந்தியாவிலே அதிகமான பெரு நகரங்களிலே உள்ள வைத்தியசாலைகளின் வாயில்களிலே இருப்பதை நாங்கள் காணலாம். மக்கள் வைத்தியசாலைகளுக்குள்ளே இருக்க இடமில்லாமல் நடைபாதையிலே படுத்திருக்கிறார்கள், இறுதி நாட்களை கழிக்கிறார்கள். அதிகமானவர்கள் நோயாளர் காவு வண்டியிலே வைத்தியசாலைக்கு வெளியாலே காவல் கிடக்கிறார்கள். இன்னும் பலர் இறந்தும் போயிருக்கிறார்கள். இறந்த பிறகும் அவர்களுடைய உடல்களை மரியாதையோடு புதைக்கக்கூடிய அல்லது எரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் எல்லாருக்கும் இன்று கிடைக்கவில்லை. அதிகமான உடல்கள் ஒரே நேரத்தில் எரிக்கப்படுகின்றன அல்லது புதைக்கப்படுகின்றன. எல்லா இடங்களிலும் இந்த மரண ஊழம். நேற்றைய நாள் அமெரிக்காவில் ஒரு விடுதலை நாளாக அறிவிக்கப்பட்டது. காரணம், அங்கு 75% தடுப்பூசி போடப்பட்ட காரணத்தினாலே இரண்டாவது தடுப்பூசி போட்டு கொண்டவர்கள் இனி அதிகமான பொது இடங்களுக்கு முகக்கவசம் இல்லாமல் செல்லலாம் என்பதை அவர்களுடைய அரசு அதிபர் ஜோ பைடன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதனை அவர்கள் விடுதலையின் நாளாக கொண்டாடி இருக்கிறார்கள் நேற்றைய நாளிலே. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். இந்த நேரத்திலே வெகு சீக்கிரத்திலே நம்முடைய நாட்டிலும் இந்த விடுதலை நாள் வர வேணும் என்று சொல்லி நாங்கள் மன்றாட ஆவலாக இருக்கிறோம். அதே நேரத்திலே நம்முடைய தாய் நாடாகிய நம்முடைய தொப்புள் கொடி உறவு நாடாகிய இந்தியாவிலே இந்த வைத்தியசாலைகளின் வாயில்களிலே, கிராமங்களின் வாயில்களிலே, சுடுகாடுகளின் வாயில்களிலே, கல்லறை தோட்டங்களின் வாயில்களிலே எண்ணிக்கை கடங்காத உடல்கள் வரிசையாக கிடப்பதையும் நாங்கள் மறந்து போகக்கூடாது. இவையெல்லாம் நைன் ஊரை நமக்கு பிரதிபலிக்கின்றன. இந்த வாசலுக்கு வருகிற ஆண்டவர் அங்கே நிற்காமல் ஓடி வருகிறார், தொடுகிறார், உயிர் கொடுக்கிறார். அதற்கு காரணம் இந்த 13வது வசனம். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். இன்று இந்த துன்பம், துயரம், இந்த கொரோனா, நுண்ணுயிர் மரண தொற்று நோயினாலே, இந்த கிருமியினாலே நம்முடைய வாயில்களை வந்தடைகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கும் அதனைத்தான் சொல்லுகிறார். பரிவு கொண்டு அழாதீர் என்று சொல்லுகிறார். அவர் தொட்டு நம்மை குணப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாட்கள் வெகு சீக்கிரத்திலே கடந்து போகும் என்பதுதான் உண்மை. அழுகை இல்லாமல் போகாது. இந்த தாய் அழ வேண்டி இருந்தது. இறந்த அவரை அவருடைய நண்பர்கள் தூக்க வேண்டி இருந்தது ஆண்டவரை சந்திக்கும் வரை. ஆண்டவர் அவர்களை சந்தித்த பொழுது அந்த சுடுகாட்டுக்கு போகின்ற பயணம் நடுவீதியிலே தடைபடுகிறது. அந்த தாயாருடைய கண்ணீரும் நடுவீதியிலே இல்லாமல் போகிறது. அதற்கு காரணம், அங்கே வந்தவர், அங்கே அவர்களை தொட்டவர். ஆண்டவர் இப்பொழுது நம்முடைய வாயில்களிலே இருக்கிறார். எங்கெல்லாம் இந்த மரணம், துன்பம், வேதனை, சாவு, தொற்று நோய், சுவாச பிரச்சனை இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர் இருக்கிறார்.
நம்மை தொடுகிறார், குணப்படுத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து செபிப்போம். அவர் பார்த்து கொள்வார். இந்த இளைஞனுக்கு சொன்ன அதே வார்த்தை நம்முடைய காதிலே கேட்க வேண்டும். 14வது வசனத்திலே 2வது பிரிவு, இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு. இது மனித குலத்திற்கான ஒரு செய்தி. மனித குலம் இந்த உலகிலே இருக்கிற எல்லா உயிர்களையும் விட உயர்ந்த உயிராக தன்னை நிறுத்தி கொள்கிறது, காட்டிக்கொள்கிறது. மற்ற உயிர்களை 3 அறிவு படைத்தவர்கள் என்று மனிதர்களே பெயர் சூட்டுகிறார்கள். கடவுள் வைத்த பெயர் அல்ல, மனிதர்களே வேறு விலங்குகளுக்கு கொடுத்த பெயர். அறிவில்லாத மிருகங்கள், சிந்திக்க தெரியாத விலங்குகள், பகுத்தறிவில்லாத மரங்கள் என்று இந்த உலகிலே உள்ள படைப்புகளை பார்த்து மனிதர்கள் தங்களுடைய அகங்காரத்தை கடந்த பல 1000 ஆண்டுகளாக பிரயோகித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கொரோனா தொற்று நோயினாலே விலங்குகளோ மரங்களோ செடிகளோ கொடிகளோ பாதிக்கப்பட்டு அழிந்து போகவில்லை. இந்த 6 அறிவு படைத்த கடவுளின் சாயலாக இருக்கிற மனிதர்கள் தான் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை இளைஞர்கள் என்று சொன்ன இந்த மனித குலம் இன்று அறிவில்லாத இந்த விலங்குகள், தாவரங்கள், செடி கொடிகளுக்கு முன்னால் சக்தி இல்லாமல் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு. ஆண்டவர் நம்முடைய மரண கோலத்தை தன்னுடைய கருத்திலே கொண்டு வருவாராக, நம்மை தொடுவாராக. நம்பிக்கையோடு இந்த பாடலிலே பங்கெடுப்போம். இந்த பாடல் படிக்கப்படுகின்ற நேரம் நம்முடைய வீடுகளிலே இருந்தவாறு அன்பானவர்களே கண்களை மூடி மனதை ஒருமுகப்படுத்தி யாருக்கெல்லாம் செபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோணுகிறதோ அவர்களை நினைத்து கொண்டு இந்த பாடலிலே பக்தியாக பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். கூப்பிட்ட குருடரின் குரல்
கேட்டீர் ஐயா ஒளி தந்து குணமளித்தீர் அவரூரெல்லாம் உம்மை புகழ்ந்தார் ஐயா ஒளி தந்து குணமளித்தீர் அவரூரெல்லாம் உம்மை புகழ்ந்தார் ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன் ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன் நலம் தரும் மருத்துவரே தெய்வீக வல்லவரே 12 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ளவர் விசுவாசத்தோடு உம்மை தொட்டார் 12 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ளவர் விசுவாசத்தோடு உம்மை தொட்டார் அவள் நோய் நீங்கி நலமாவதை தன்னுடலிலே உணர்ந்து கொண்டாள் அவள் நோய் நீங்கி நலமாவதை தன்னுடலிலே உணர்ந்து கொண்டாள் ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன் ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன் நலம் தரும் மருத்துவரே தெய்வீக வல்லவரே ஒரு சொல் போதுமையா நான் குணமாக வேண்டுமையா ஒரு சொல் போதுமையா நான் குணமாக வேண்டுமையா ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன் ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன் நம்முடைய தேவைகளுக்காக செபிப்போம். கண்களை திறந்து நம் முன்னால் இருக்கிற ஆண்டவரை உற்று நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்திலே இந்த பெயர்களை சொல்லி மன்றாடுகின்ற பொழுது உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற தேவைகளையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். எங்களுடைய சாட்டி திருத்தாயார் இந்த பங்கை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நேரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். சாட்டி திருத்தலத்தை சார்ந்த பங்கு மக்கள் குடும்பங்கள், சாட்டி திருத்தலத்தினுடைய துணை பங்காக இருக்கிற புனித அந்தோணியார் வெண்புறவி மண்கும்பான் பங்கை சார்ந்த மக்கள், இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற எங்களுடைய உறவுகள், இந்த வேளையிலே தொலைக்காட்சி வாயிலாக இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற எங்களுடைய உறவுகளை நினைத்து கொள்கிறோம். நோர்வே, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஏனைய நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், செபிக்க சொல்லி கேட்டவர்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள், உடலுல உபாதை பிரச்சனைகள், திருமண உறவு சிக்கல்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், மூப்பு இயற்கையாக கொண்டு வருகின்ற துன்பங்கள் போன்றவற்றால் செபிக்க சொல்லி கேட்டவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்கிறோம். தாயக மக்களை நினைத்துக் கொள்கிறோம். முக்கியமாக இந்த யாழ் மறை மாவட்டம், யாழ் மாவட்டத்தை சார்ந்த மக்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். இந்த சாட்டி பிரதேசத்திலே வாழுகின்ற எங்களுடைய இந்து சகோதரர்களை இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்கிறோம். இந்த இடத்திற்கு யாத்திரையாக வருகிறவர்கள், இங்கே வர முடியாமல் இருக்கிறவர்கள், இங்கே வந்து தங்களுடைய வேண்டல்கள் விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களை விசேட விதமாக நினைக்கிறோம். இந்த திருத்தலத்திலே எங்களுக்கு வழிபாடுகளுக்கு உதவி செய்கின்ற அருட்தந்தை ஜெபதாசன் அவருடைய குடும்பத்திற்காக, இந்த குடும்பத்தில் இருந்து இந்த நாட்களிலே இறந்து போன அவருடைய தகப்பன், அவருடைய அன்பு தம்பி, அவருடைய ஆன்மாக்களுக்காகவும், நோய்வாய்ப்பட்டிருக்கிற அவருடைய தாய்க்காகவும் உருக்கமாக மன்றாடுகிறோம். இந்த குடும்பத்திலே சாட்டி திருத்தலத்தில் இருக்கிற அமலமெருத்தி ஆய்கள் குடும்பம், அவருடைய பெற்றோர்கள், உறவுகள், அவர்களுக்காக விசேட விதமாக செபிக்கிறோம். கொரோனா நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், இலங்கை மக்கள், இந்திய மக்கள் எல்லாரையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து கொள்ளுகிறோம். வைத்தியர்கள், தாதியர்கள், நலன் விரும்பிகள்,
நோயாளர் காவு வண்டி சாரதிகள், வைத்தியசாலையிலே பணியாற்றுகின்ற துப்புரவு பணியாளர்கள், பொது சுகாதாரத்துறை பணியாளர்கள், காவல்துறையினர், படையினர், கடற்படையினர், எல்லா பாதுகாப்பு படையினர், அவருடைய குடும்பங்கள் எல்லாரையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். அன்பான ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பெயர் சொல்லி குடும்பம் குடும்பமாக பிரிவு பிரிவாக நாங்கள் உம்மிடம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். உம்முடைய பார்வை, உம்முடைய இரக்கம் அவர்களை தொடட்டும் படட்டும். ஆண்டவரே, நீர் 900க்கு சென்று வாசலில் இருந்து உம்முடைய ஒரு பார்வை அவருக்கு உயிர் கொடுத்தது. அதே போல ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறவரே, உம்முடைய ஒரு பார்வை எங்களுக்கு போதும், இந்த நுண்ணுயிர் தாக்கத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவோம் என்ற நம்பிக்கையிலே உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். எங்கள் மீது இரக்கம் வையும், எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தரலும். எங்கள் அவலக்குறங்கள், துன்பக் குரல்கள், தோய்ந்து போய் களைத்து போய் வேதனைப்பட்டு இனி சத்தம் போட முடியாமல் இருக்கிற எங்களுடைய குரல்களை நம்முடைய காதுகள் கேட்பனவாக எங்கள் மீது உம்முடைய இரக்கம் வந்து சேர்வதாக. எங்கள் மீது இரக்கம் வையும், நம்பிக்கையோடு உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். மாண்புயர் கீதத்திலே பங்கெடுத்து இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரே வருளனு மனதை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதனை அறிய இயலா குறையை நீக்கம் விசுவாசத்தின் உதவி பெருகம். மாண்புயரே வருளன் மனமே பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு பலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாமீன். ஆமென். பரலோகப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளேனே. அதுவே சகல மதுரவும் இன்பமும் ஒன்றாயிருந்தது. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தேவன் போற்றி அவர் தம் தூய நாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் தூய நாமம் போற்றி அவர் தம் தூய இதயம் போற்றி அவர் தம் விலையில்லா குருதி போற்றி தேவன கருணையில் இயேசு போற்றி தேற்றிடும் தூய ஆவி போற்றி தேவனின் அன்னை கன்னிமரி போற்றி அவள் திருமாசில் உட்பவம் போற்றி அவளது மாண்புரு பெண்ணேற்று போற்றி அவளது புனித நாமம் போற்றி அவள் திரு துணைவர் சூசை போற்றி தூதரில் புனிதரில் தேவன் போற்றி. கருவினீர் கடவுளை சுமந்தவளே அம்மா அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா உன் மடி மீது தலை சாய்ந்து உறங்க வேண்டும் அம்மா கருவினிற் கடவுளை சுமந்தவளே அம்மா உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் ஓடி நிகழ்கின்றது உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது அம்மா நான் உன் பிள்ளை தொல்லை இனி இல்லை உன் திருவடி அமர்வது போதும் அம்மா திருவருள் வாழ்வில் சேரும் அம்மா கருவினிற் கடவுளை சுமந்தவளே அம்மா அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா. சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்கிடமிருந்து எங்களை காத்துக்கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.